What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். ஓகே, சினிமா டிக்கெட் நேத்திக்கே அந்த இது போட்டிருந்தாங்க, முந்தா நேற்று என்னவோ இது இது தக் லைஃபோட தக் லைஃப் பரிதாபங்கள்னு போட்டிருந்தாங்க. ஆமா, நானே அதை யோசிச்சேன். போட்டுட்டு பின்னாடி வந்து கோபி நிற்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸ்டில்லு. சரி, மனுஷங்களாடா நீங்களாம் அப்படின்னு வச்சு செய்வாங்கன்னு நினச்சேன். பட் கரெக்டாக படம் இங்கே நெட்ஃப்ளிக்ஸை ரிலீஸ் ஆன பிறகு வச்சு செய்ய ஆரம்பிச்சேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காகன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க பரிதாபம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பண்ணல. நான் ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு பரிதாபங்கள் தான் பண்றாங்க போல, அதை வந்து இவர் போட்டிருக்காரு பாருங்கன்னு சொல்ற மாதிரி, நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நினைச்சேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரோஸ்ட் பார்த்து. எப்போ பார்த்தோம்? என்ன படத்துக்கு பார்த்தோம்? ஏதோ ஒரு இந்த படத்துக்கு தான் பார்த்தோம். லைக் நார்மல் ஜிங்கா ஜுங்கான்னு ஏதோ படம் பார்த்தோம். தெரியல. ஜிங்கா ஒருத்தவங்க நிறைய முடி வச்சுட்டு ரவுடி அது அந்த ரோஸ்ட் இல்ல, அது வசூல். அவர் பேரு கரெக்ட். பாப்பா வசூல் பார்த்தோம். வாழ்க்கையில கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம் ஒரு கமலஹாசன் படத்துக்கு ரோஸ்ட் பண்ற நிலைமை நம்ம சேனலுக்கு வரும்னு. யாருமே நினைச்சு பார்க்கல. சரி, ஏதோ இந்தியன் 2 ஒரு சொதப்பல் ஆயிப்போச்சு, கலாய்ச்சி விட்டுட்டோம். ஆனா தக் லைஃப் மணிரத்னம் படம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு முட்டு கொடுத்த நாங்களே இன்னைக்கு அதே தக் லைஃப் விட்டு கொடுத்து வறுத்தெடுக்க போறோம். அல்ல தம்பி பாசத்தோட கேட்டதால பல குத்து குத்திட்டீங்க. 18க்கு ஒரே ஒரு குத்துலா உங்களை குத்தி கட்டுவா என்ன குத்துறியா? தக் லைஃப் ரிலீஸ் அப்போவே இன்டர்நெட் ஃபுல்லா இதை கிழிச்சு விட்டு தொங்க விடாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களை விட தக் லைஃபால பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு உடம்பு வலியே வர்ற அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுத்துருச்சு. இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரலான்னு தான் சரி ஓடிடில வந்தா பாத்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உடம்புல இருக்கிற நாடி நரம்பு ரத்தெல்லாம் சூடேறி இருக்கு. எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கும் வேகத்துக்கும் ஓங்கி அடிச்சேன், ஒரே அடியில நீ காலி. ஆல்ரெடி போதுமான அளவுக்கு எல்லாரும் அலசி இருந்தாலும் எங்களை எது இரிட்டேட் பண்ணுச்சு, நாங்க எப்படி இதால பாதிக்கப்பட்டோம்னு தான் இப்போ சொல்ல போறோம். என்ன தடுக்காதீங்க, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. முதல்ல நான் பேசணும்னு நினைக்கிற விஷயம் 48 மணி நேரம் படம். எனக்கு என்ன தெரியும், கேளுடா. தெளிவா சொல்ற கேளு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு 2 வருஷம் கழிச்சு நேபாள்ல இருந்து திரும்பி வந்து ஒரு சர்ச்சில் வடிவுக்கரசியை போய் பாப்பாரு. வடிவுக்கரசிக்கு பின்னாடி உட்கார்ந்து பேஸ் வாய்ஸ்ல பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. பேச பேச அப்படியே எந்திரிச்சு போயிடுவாரு. அப்படியே வந்து போலீஸ் அவரை தூக்கிட்டு போயிடும். சரி உங்களை யாரும் அழிக்க முடியாதியா? மாறு வேஷத்துலடா வர வாடி சோடா. யாருங்க அவரு? பாக்கிறதுக்கு செம்ம காமெடி பீஸ். லேட்டஸ்ட் ஸ்டைலுங்க. இதுவே ஒரு காமெடி. அதுக்கப்புறம் போலீஸா இருக்கிற அசோக் செல்வன் ரங்கராய சக்திவேல் லைஃபுக்கே உழ வைக்கிற மாதிரி சில விஷயம் எல்லாம் கண்டிப்பா வேணும்னு கேட்பாரு. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். என்ன வேணும்? நான் கொஞ்சம் பேராசக்காரன், அதுக்கு எனக்கு எல்லாம் வேணும். சூனா போனா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு நம்ம சக்திவேல் ஐயா அதுக்கு பதிலா ஒண்ணு கேட்பாரு. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு சம்மன் பண்ற மாதிரி ஏதாவது வெயிட்டா பயங்கரமா கேட்பாருன்னு பார்த்தா அப்போதான் அந்த பொண்ணான விஷயத்த கேட்பாரு. உங்களுக்கு என்ன வேணும்? த்ரிஷாவா? 48 மணி நேரம் போய் கொள்றதுக்கா? சரி, 48 மணி நேரங்கிறது நமக்கு தான் சப்பையா தெரியுது. இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் கேக்குறாருன்னா வெயிட்டா ஏதோ சம்பவம் இருக்குன்னு தான் நினைப்போம். பார்த்தா அந்த 48 மணி நேரம் ஃபுல்லா நம்மால ஒரு செவத்துக்கு கீழே விழுந்து கிடப்பாரு. இதுதான் சொன்னாங்க பிளிப்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு 48 மணி நேரம் முடிஞ்சது. சூப்பர். சரி, தூக்கி விடுறா. எல்லாருமே கோமாளி விடுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளியா இருக்கு. சூப்பர். இவர் காப்பாத்தி கூட்டிட்டு போகவே 4 பேர் செவத்து தூக்கி விட்டு கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. இவர் 48 மணி நேரத்துல என்ன கிழிக்க போறாரு? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. அடுத்து எங்களை இரிட்டேட் பண்ண செக்மெண்ட் நரபலி.
லியோல தானே நரபலி கான்செப்ட் இருக்கும், தக்லீஃப்ல எங்க நரபலி கான்செப்ட்னு நீங்க யோசிக்கலாம். சரி இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க. முதல்ல பிடிச்சோ பிடிக்காமலோ சிம்புவோட இருந்தாலும் த்ரிஷா உயிரோடவாவது இருப்பாங்க. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? சிம்புவை கட்டம் கட்டி ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஊரை விட்டே தெரிக்கலான்னு பிளான் பண்ணிருப்பாரு. நம்ம பெருசு மட்டும் உள்ள பூந்து த்ரிஷா மனசை கலைக்காம இருந்திருந்தாருன்னா த்ரிஷாவும் சிம்பு கூடயே எஸ்கேப் ஆகி அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருந்திருப்பா. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. என்னப்பா செய்யறது? இது விளையாட்டுச்சப்பா. நாயே, நீ விளையாட்டு போட்டு வெளி மேல என்ன பண்ணி போற? உன்னை அப்படியே குத்துறனா? இப்போ ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம த்ரிஷாவோட சேர்ந்து வடிவுக்கரசியும் சேர்த்து அங்க நரபலி கொடுத்திருக்காரு நம்ம ரங்கராயரு. சேர்த்து போயிட்டான்டா. இந்த உலகத்துல ஆட விட அதிகமா மனுஷங்க இருக்கானுங்க. அவனுங்களை கொன்னா என்ன தப்பு? இன்னொரு நரபலி என்னன்னா நாசரே சொல்லுவாரு என் பொண்ண நீ தான் கொன்னேன்னு. ரத்தக்கரை முடிஞ்சத ஒன்னாலதான் பொண்ணு கொண்டுட்டல. டேய், என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீ தான் சத்தியம் பண்ணி அடுத்து நம்ம சந்திரா, அதாவது ஐஸ்வர்யா லட்சுமி, அவங்க அண்ணனாகிய அமரன் காணாம போய் பல வருஷம் ஆயிட்டதால சரி எங்கேயோ அவன் உயிரோட இருப்பான்னு அவங்களே ஒரு மைண்ட் செட் ஆகி இப்போ ஒரு லைஃப் செட் ஆகி அது பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதானே உலக வழக்கம். பிறவி குருடனுக்கு ஒரு 10 செகண்ட் மட்டும் பார்வையை கொடுத்து கண்ணை நோண்டி விட்ட மாதிரி அண்ணன் உயிரோடு இருக்கான்ற ஆசையை காட்டி சம்பந்தம் இல்லாம சிம்புவையும் ஐஸ்வர்யாவையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு தங்கச்சி கண்ணு முன்னாடியே நம்ம ஆளு அண்ணனை நரபலி கொடுக்கல. என்னடா சொல்றீங்க? இதுக்கு எதுக்குடா அந்த பிளேட்? கரெக்டா சொன்னீங்க. உங்க அப்பா செத்த இடம் ஞாபகம் இருக்கா? ஏன் அவர் இந்த வாய்ஸ்ல பேசுறாரு? சொல்றேன். 12 seconds later. இந்த மாதிரி இது தெரியாமே இருக்கு. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டு. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? பல பேர் லைஃபையும் முடிச்சு விட்டுட்டு பலர் நரபலையும் கொடுத்துட்டு மாச கூலர்ஸ் போட்டு விண்வெளி நாயகன்னு போயிட்டே இருப்பாப்ல. அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. விண்வெளி நாயகா. எங்க இந்த போறாரு? பாட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு மொத்த படத்திலே தான் சீன். உருப்படாம போன அதான் லட்சியம். அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. மூணாவது நம்ம பார்க்க போறது குங்ஃபு காஸ்டியூம். இதுதான் எல்லாம் ட்ரோல் பண்ணிருந்தாங்க. இவருக்கு கடந்த 4 வருஷமா இந்த குங்ஃபு பைத்தியம் புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியன் 2ல அவ்வளோ பண்ணி அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அதையே தக் லைஃப்ல தூக்கிட்டு வந்திருக்காருன்னா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. படத்தோட டீசர் வாட்டி வந்ததுமே நமக்கு கொஞ்சம் குபீர்னு தான் இருந்துச்சு. என்னடா தலைவன் அதே இந்தியன் 2 காஸ்டியூம்ல வர்றாருன்னு. ஆனா மணிரத்னம் மேல ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. சும்மா எல்லாம் இந்த கோமாளித்தனம் மணி பண்ண மாட்டாரு, ஏதோ விஷயம் இருக்குன்னு. ஆனா படத்துல அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையேப்பா. இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை. நீங்க ஏன் எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்க? பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம். சக்திவேலையா, நீங்க நேபாள் போறீங்க, குங்ஃபு கத்துக்கிறீங்க, 2 வருஷம் கழிச்சு வர்றீங்க, பழகுன தோசத்துக்கு இது எல்லாத்தையும் நம்பர் 1 வச்சுக்கோங்க. திருப்பியும் டெல்லி வந்துட்டு நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? நாங்க என்ன பண்ணணும்? நீட்டா முடி நகங்ககம் எல்லாம் வெட்டி முக்கியமா குளிச்சு கக்கு சுத்தல்ஸ் எல்லாம் போய் நல்ல ட்ரெஸ்ஸா அயன் பண்ணி போட்டுட்டு வரணுமா இல்லையா? இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்பரா இருக்கு? போங்க பாஸ், எனக்கு வெக்கமா இருக்கு. சும்மா சொல்றா. எங்க என்ன பண்ற போல இருக்கு? சொல்றா டேய். பாஸ், பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. எங்க போனாலும் டெல்லியின் தெருக்கள் முழுவதிலும் நல்ல பார்ஷான ரெஸ்டாரண்ட்டுகளிலும் இப்படி முடிய விரிச்சு போட்டு குங்ஃபு காஸ்டியூம்ல போனா நல்லாவா இருக்கும்? அப்பா, கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தாட்டாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. தம்பி, ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடுற ராஜா. ஃபர்ஸ்டா உலகநாயகன் செட்ல இந்த காஸ்டியூம்ல வரும்போது ஒருத்தனுக்கு கூடவா சிரிப்பு வராம இருந்திருக்கும்? அதுக்கான ரீசன் பக்காவா இருக்கணும்ல. காலங்காத்தால எங்களை பழி புரியல என்ன இதுல கான்செப்ட்ல பண்ணிருக்காரு. உன்னை வீட்லயே சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா உடவே விடாது. இது எப்படி இருக்குன்னா, பழைய படத்துல எல்லாம் மிலிட்டரிக்காரங்க இருந்தாங்கன்னா ஊர் பஞ்சாயத்துக்கு கூட மிலிட்டரி ட்ரெஸ்ஸோடயே வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளால குங்ஃபு கத்துக்கிட்டங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் காது குத்துல போற இடமெல்லாம் இதே காஸ்டியூம். முன்மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு
மாதிரி ஆயிடுச்சு. வேஸ்ட் பண்றாங்க ஒரு ஆளை. இதுக்கு எவ்வளவு பட்ஜெட்? பாடி சோடாக்கு அப்புறம் கத்துக்கிட்ட வித்தைய காட்ட அதே காஸ்டியூம்ல படம் ஃபுல்லா வந்து நின்னது நம்ம விண்வெளி நாயகன் தான். எல்லாரும் அது கூட தான் ரிலேட்டட் பண்ணிருக்காங்க. லோச்சக் மோச்சக் 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 லோச்சக் மோச்சக் மோச்சக் லோச்சக் மோச்சக் மோச்சக் லோச்சக் மோச்சக் ஜோஜோ ஜார்ஜியும் வேஸ்ட் பண்ணிருக்காங்களா? லோச்சக் மோச்சக் நம்ம பாட்டுல பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடும். முக்கியமா இந்த காஸ்டியூமை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சதே இந்த ஒரு சீனுக்காக தான். சுத்தமா ஞாபகத்தை இழந்து இருக்கிற மனைவிய ஒரு தனியான பீச்ல கன்வின்ஸ் பண்ற சீனு. ஐயா, உங்க ஒய்ஃபுக்கு ஞாபகமே இருந்தா கூட இப்படி ஒரு கெட்டப்ல போய் அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா கன்ஃபார்ம் அடிச்சு துரத்துதான் செய்வாங்க. என்ன லாஜிக் கேக்குறேன். திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. இதுக்கு அடுத்து தான் த்ரிஷா பார்க்க போறது. திருப்புங்கம்மா. அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன மறுபடியும் அட்ரஸ் கொடுக்குற? நான் தான் சொன்னேனே, நம்புங்க சார். தெளிவா இருக்கேன் சார். ஏன் ஊர்ல வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? எங்க பண்ணாலும் தனியா இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல 2 பேரும் தனி, இவங்க தனி பீச்ல. எப்படியும் செகண்ட் ஹாஃப்ல கமல் அபிராமி ஹேர் ஸ்டைல்ல தான் வரப்போறாருங்கிறது நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துட்டோம். ஆனா அதே செகண்ட் ஹாஃப்ல அபிராமி கமல் ஹேர் ஸ்டைல்ல வந்ததுதான் படத்துல நமக்கு இருந்த ஒரே ட்விஸ்ட். என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நாலாவதா நம்ம பார்க்க போறது ஜப்பான் மொழி பரிதாபங்கள். ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் விடும்போது அதுல யக்கூசானா சப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு போட்டாங்க. யாக்குசானா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. சோ ஜப்பானுக்கும் சக்திவேல் கேரக்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு யோசிக்க வச்சாங்க. முன்சாமி என்னையா ஜப்பான் பாஷையில வணக்கம் எப்படியா சொல்றது? கடிய மூஞ்ச பேக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறுமாறா எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்க. அப்பதான் நம்ம அருமை. அது மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு யாக்குசா சொல்லு. யாக்குசா விண்வெளி நாயகா பாட்டுலயும் நடுவுல யக்கூசான்னு ஜப்பான்ல அங்கங்க வரும். ஏப்பா அவன் மணி ஆர்டர் மூலியமா 100 ரூபாய் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஐடியா சொல்ல சொல்லிட்டு இங்க வந்து ஆடு ஆட ஆடிட்டு இருக்கே, என்ன அர்த்தம்? நான் என்ன வச்சுக்கிட்டா வந்தேங்க பண்றேன். சரி நீ ஒண்ணு பண்ணு, இந்த புக்கை கையில வச்சுட்டு ஏமாத்தி இருக்காங்க. ஏப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் 5 வண்ண பூவே பாட்டு வரும்போதெல்லாம் சின்ன பையன் வாய்ஸ்ல ஜாப்பனீஸ்ல சிலதெல்லாம் வரும். நாங்களும் இதை வச்சு சிம்பு சின்ன பையனா இருக்கும் போதே ஜப்பான்ல தொலைஞ்சிடறான், நம்ம ரங்கராய சக்திவேல் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வர போறான்னு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். படம் வந்தப்புறம் பார்த்தா ஜப்பானுக்கும் இதுக்கும் ஒரு துளி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. என்ன படம் ப்ரோ? ஹிரோஷிமா நாகசாகி அகிரோ குரோசோவா நேஷனல் பானாசோனிக் ஜப்பானப்பா ஜப்பானப்பா. யாக்குசா இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புறா? ஆனவன நானே தேடி வரேன் போ. இந்தியன் 2க்காக ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இதுல ஜாப்பனீஸ் போட்டு நம்ம கழுத்து அறுத்து விட்டுருக்காங்க. इंटरव्यू पर कहते तो नहीं தெலுங்கு புரியலையாமா? தமிழ் தான் தெரியும். जातेश सुधरीचा नहीं तर पताविदाइश. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இதுல ஜாப்பனீஸ் விட காமெடி என்னன்னா இந்த தூத்துக்குடி ஸ்லாங் தான். கமலோட அண்ணனா இருக்கிற நாசரு, கமல் வைஃபா இருக்க அபிராமி, ஏன் அவங்க கூட இருக்கிற பாதி அடியாளுங்க எல்லாருமே காயல்பட்டினக்காரங்க தான். டெல்லி வந்து செட்டில் ஆகி 30-40 வருஷம் ஆயிப்போச்சு. சோ எல்லாருக்குமே ஸ்லாங் மாறிடும். படத்துல எவனுமே தூத்துக்குடி ஸ்லாங்ல பேசல. உங்களுக்கு தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக தூத்துக்குடியில இருக்கிறவங்களே பேசாத அளவுக்கு டெல்லியில போய் தூத்துக்குடி ஸ்லாங் பேசிட்டு இருக்கீங்க. என்ன உரைக்குதா எல்லாத்துக்கும்? என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். காயல்பட்டக்காரன் பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டா சக்திவேல் நாயக்கன், கிரிமினல், குண்டா, யாக்குசா. ஆகாரத்திற்காக அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுற்றப்படுத்துகிறதே மீன், அதை போல வரீங்களா? பேசாம வாங்க. 5வது கள்ளக்காதல்.
சட்டப்படி பார்த்தாலும் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும். சரி, நீ ஒரு ரவுடி டானு சட்டத்தெல்லாம் மதிச்சும் தொலைய மாட்ட, அட்லீஸ்ட் நீ ஒரு ஹீரோ ஒரு நல்லவனா இருக்கிறங்கிறதுக்காவது பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். ஒரு சின்ன வீடும் வச்சு அது பொண்டாட்டிக்கே நார்மலைஸ் பண்றதெல்லாம் வேற லெவல். பொண்டாட்டி பின்னாடி அழுதுட்டே போறத பார்த்தா அட்லீஸ்ட் மனுஷன் இப்போவாவது திருந்தி இருப்பாருன்னு பார்த்தா பொண்டாட்டி ஞாபகம் இல்லன்னு சொன்னா அடுத்த செகண்டே திரிஷா வீட்டுக்கு போய் நிக்கிற அளவுக்கு எவ்வளவு வெறி இருக்கும் மாப்பிளைக்கு. A few moments later. அவன் அடிச்ச வலி இன்னும் என் கைக்குள்ளேயே இருக்கு. அந்த அந்த வலியையும் மீறி என் உடம்பும் மனசும் ஒரு பொம்பளைய தேடுதுன்னா எவ்வளவு அலைச்சலும் அரிப்பும் இருந்தா அவளை கண்கட்டு வித்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். சரி, இது மணிரத்னம் படமாச்சே, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் நியாயப்படுத்தி அட்லீஸ்ட் ஏதாச்சும் வச்சிருப்பீங்களேன்னு பார்த்தா அதுக்கு வச்சீங்களே பாரு ஒரு டைலாகு. இது சீக்கிரம் எனக்கு மற்றவனுக்கெல்லாம் பிபி சக்கரவாதி இதெல்லாம் வரும், எனக்கு இது அப்படி வச்சுக்கிய. சந்திராவை காணோம்னா ஒன்னு ஸ்கூல்ல போய் தேடணும். என்ன சொல்றேன், படம் வந்து ரைட்டிங் வரல அப்படின்னா நீங்க பெரிய ஆள் தான் இல்லைன்னு யாரும் சொல்லலை. சப்போஸ் வரலன்னா ஒரு நல்ல இப்போ யங் ரைட்டர்ஸ் வராங்க, டைரக்டர்ஸ் வராங்க, அவங்ககிட்ட நல்ல ஸ்டோரியை வாங்கி அது படமா எடுத்துட்டு அப்படி எடுத்து தான் கேம் சேஞ்சர் வேற எடுத்தார் இவர் சங்கர். அது என்ன நிலைமை, ஆக்சுவலா என்னன்னா பிரம்மாண்டத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்ப சிம்பிளா இருக்க படத்தெல்லாம் ஓடுது இல்ல. பாட்டு கிட்ட எதுவுமே நான் வைக்கல, இந்த ஒன்லைன் ஸ்டார்டிங் அப்படின்ச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே நான் பண்ண தரல, அதெல்லாம் ஏன் வச்சாரு தெரியலன்ட்டு இவர் கார்த்திக் சுப்ராஜ் சொல்றாரு. அதான் சொல்றேன், அந்த பிரம்மாண்டம் அவங்களோட ஸ்டைல பிரம்மாண்டம் ஹீரோக்கு மாசு அதெல்லாம் இப்ப யாரும் எதிர்பார்க்கல. என்னமோ அதாவது நல்லாவே எனக்கு இது பார்க்கல, இந்த ரிவ்யூ ப்ரோஸ்ட் பார்க்கறதுக்கே எனக்குலாம் கடுப்பாகுதுன்னு படம் பார்த்துருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன் நானும். ஹோம்ல தேடலாம் இல்ல ஹாஸ்டல்லையாவது தேடலாம். எந்த அளவுக்கு புத்தி பேதலிச்சிருந்தா பிராத்தல் பண்ற ஏரியால போய் தேடிட்டு இருப்பீங்க. அதுக்காக சொல்றேன். சரி, அங்க போய் பார்த்தா நான் தான் சந்திரா இல்லன்னு சொல்லுது. நீங்க உண்மையாவே சந்திராவை தான் தேடி போயிருந்தா சந்திரா இல்லன்னு உடனே திரும்பி வந்திருக்கணுமா இல்லையா? எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல யங்ஸ்டர்ஸ்னு சொல்றீங்க, உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கறத கேள்விப்பட்டேனே. என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுமா? காலையில அர்க்காடி வீட்டுக்குள்ள நுழையுது, வீட்டுக்குள்ள நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இதே போயிடுச்சு. இந்திராணி தான் அதான் சொல்லி வாய் மூணு சிங்குட்டு வரவே பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? உங்க அப்பா ஸ்தானத்துல தான் கமல் இருக்காரு. கமலுக்கும் த்ரிஷாவுக்கும் பல வருஷம் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும் போதே அப்பாவோட ஆளையே லவ் பண்றதெல்லாமாடா ஒரு லவ்? அக்கா கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி இன்னமும் தெரியல குரு, அவங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி முதல் தடவை பார்த்த உடனே எனக்கு தெரியும் எனக்கு நீ தான். என்ன மேடம் உங்களுக்கு சித்து முடியாது? ஐயோ எனக்கு தலை இதுல அந்த இதுக்கு கொடுத்த பில்டப் தான் அதிகம் மேடம். எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? ப்ரமோஷன்ல நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ரெகுலரா வச்சுக்கல, அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். ஆறாவதா நம்ம பார்க்க போறது சூப்பர் பவர் செக்மெண்ட். என்னாச்சு? கேப்டன் அமெரிக்காவே பனிச்சரிவுல மாட்டி பல வருஷம் புதைஞ்சு கிடப்பாரு. அவர் இம்மார்டலா இருக்கிறதால அவர் அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. நம்ம கேப்டன் காயில் பட்டணத்தை பலமுறை சுட்டும், ஒரு மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டோம், பனியில புதஞ்சும் பனிச்சரிவுல மாட்டியும் இயற்கையாலேயே அவரை கொல்ல முடியல. சிம்பு நாசுர அடியாளுங்கன்னு எல்லாருமே ஒரு தடவை சுட்டதும் பொசுக்கு பொசுக்குன்னு போய் சேர்ந்துருவாங்க. ஆனா நம்ம ஆளு பீரங்கியிலேயே போட்டாலும் எதுவுமே ஆகாது போல இருக்கே. கருப்பு என்ன அவனுக்கு கழுத்துல ரத்தமா இருக்கு? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து ஒரு 4-5 ரயில் கழுத்து மேல ஏறி போயிடுது. ரயிலா? ஆமா, ஆளு படுத்து இதெல்லாம் ஒரு ரியாலிட்டியா இல்ல, அதனாலே ஓடிக்காது. என்னன்னு சொல்றது? ஏய் இவன் என்னடா 4-5 ரயில் கழுத்துல ஏறிடுச்சுன்னு போறான். கிட்டத்தட்ட இந்தியன் 2 எல்லாம் பார்த்துட்டு மனுஷனுக்கு படம் பார்க்கற ஆசையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமலும் மணிரத்னமும் கொடுத்த பில்டப்புக்கு 2 மணி நேரம் படத்துக்கு ஒரு 78 மணி நேரம் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு பெருசா எதிர்பார்த்துட்டு வந்ததுக்கு நல்லா செய்க வாங்கினதுதான் மிச்சம். வாட அடிச்சிச்சு. இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா,
இந்த வருஷமே இதே பொழப்பா போச்சு. உங்க இன்டர்வியூக்களை பார்த்து நம்பி செருப்படி வாங்கி உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. நாங்க எடுத்த முதல் முடிவு நாயகனுக்கு விட பெட்டரா ஒரு கதையை ஆரம்பிக்கணும். அப்படியே விட்டுருந்தா கூட நாயகனே நல்லா இருந்திருக்கும். படம் படிக்கணும். 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பின்னாடி ரங்கரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? அதுக்கு உண்மையா பார்த்தா இவரோடது பார்த்து போயிடலாம், பாலையா படம் பார்த்து போயிடலாம் போல. அதான் சொல்றேன். அதாவது இந்த இவ்வளோ எதுவுமே இல்லை, அசால்ட்டா. இப்போ கடைசியா ஒரு படம் பண்ணாரு, என்ன ஒரு படம், அந்த டாக்கு மகாராஜாவா. சீரியஸ்லி நான் பரவாயில்ல, நான் ஒரு படம் கலாய்க்கிறதுக்காக சும்மா போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தெரில, நானே இன்னும் தெரியாமல் அடிக்ட் ஆகிட்டேன்னா என்னன்னு தெரியல. படம் நல்லா ஸ்டோரி நல்லா போயிட்டு இருக்கு. இவர் அங்கங்கே ஏதோ மேஜிக் பண்ணிக்கிட்டு சர்க்கஸ்லாம் பண்ணுறாரு, அது ஓகே. நீ அதை விட்டுட்டு பார்த்தா கூட அந்த ஸ்டோரி ஓகே. என்ன கேட்டால் ஒரு டிஃபால்ட்டான ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு பக்கா ஸ்டோரிப்பா. எங்கேயும் உனக்கு லேக் அடிக்கல, அது பாட்டு போயிட்டுருக்கு. எங்கேயாவது எதாவது லேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளால் உள்ளார போட்டு பிஜிஎம் தட்டி விட்டுருவாங்க. இங்கே தம்மன்னு இங்கே இவர் தாறுமாறாக ஸ்லோ மோஷனில் ஒரு ஃபைட்டை போட்டுடுறாரு. அப்படி மேனேஜ் ஆகுது மறுபடியும். இல்லை அதான் ஆக்சுவலாக என்னன்னா தெரியல எனக்கு. இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தா தமிழ் சினிமாவில் இந்த பெரிய ஆக்டர்ஸ் பெரிய டைரக்டர் எடுக்கிற படம்லாம் உண்மையாக குப்பை மாதிரி தான் இருக்குது. அது நல்லா படம் பார்க்க தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க அது ஒரு ஆர்ட் ஆகுதுன்னு. நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை, நாங்கள் காசு கொடுக்கறது ஒரு 3 மணி நேரம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ண ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக தான் வருது. அதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்றது கருத்து இல்லை. கருத்து சொல்றது அதான் சொல்லி ஷாலினியோட படமே முதல்வன் அதெல்லாம் கருத்து சொல்ற படம் தான். ஆனால் அதெல்லாம் இன்னும் இப்போ டிவியில் போட்டால் கூட நான் பார்ப்பேன் ஃபுல்லாக உட்காந்து. முதல்வன் கருத்து சொல்றதுன்னு அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லைன்ற அந்த கருத்து சொல்றது கூட இல்லை. எனக்கு இப்போ பரியரும் பெருமாள் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல மெசேஜ் படம். ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பரியரும் பெருமாள். ஏன்னா அதில் அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும் அந்த படத்தில், ஒரு ப்ராப்பர் ஃபிலிமாக இருக்கும். அதே எனக்கு மாமன்னன் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா அதில் மெசேஜ் இருக்குது, பட் ஆனால் படம் என்டர்டெயின்மெண்ட் அந்த ஒரு போர்ஷனை விட்டுட்டார் அவர். அங்கே எனக்கு கம்மியாக இருந்த ஃபீல் வந்துச்சு. அது கர்ணனும் எனக்கு பரியரும் பெருமாளா கர்ணன்னு கேட்டால் பரியரும் பெருமாள் தான் சொல்லுவேன். அதில் இருந்த அந்த ஒரு மூவியோட பிளெண்டான அந்த மெசேஜ் இதில் மெசேஜ் இப்படி இருக்குது. மூவி அந்த மூவி கமர்ஷியல் திங்ஸோ விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்த ஃபீல் வந்துச்சு. இல்லை நீ இது சொல்கிறேன். இப்போ அந்த என்ன சூர்யா படம் ரெட்ரோ, அதுக்கு முன்னாடி வந்த கங்குவா, அப்புறம் இந்த படம் இந்தியன் 2, அது மாதிரி ஒரு இன்னும் 2-3 படம். அதெல்லாம் பெரிய ஆக்டர் வச்சு பண்ணுறோன்றதுல உண்மையாலுமே அதுக்காக தான் பார்க்க வரோம். சரி இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஆக்ட்ரஸு சொல்லி பார்க்க வரோம். ஆமாம், நீங்கள் சொல்ல மாதிரி யாருமே இப்போ ஹீரோக்காக படம் பார்க்க வர்றது கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் அது ஹீரோக்காக படம் பார்க்க வர பர்சன்டேஜ் முன்னாடி 78 இருந்தது, இப்போ 30-35% தான். ஆனால் இது இவங்க இப்படி பண்ணுறதுல ஒரு நல்லது இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள். பெரிய ஹீரோஸுமா ஃப்ளாப் படம் கொடுக்கறதுல ஒரு நல்ல சின்ன சின்ன படங்கள்லாம் பெருசாக ஹிட் ஆகுது. சீரியஸாக இப்போ இனிமேல் இது மாதிரி இன்ட்ரிவியூஸ், ஏன்னா பெரிய ஹீரோஸ் மட்டும் தான் மாதிரி இன்ட்ரிவியூஸ் ப்ரொமோஷன்னு திணிக்கிறாங்க போட்டு யூடியூப்ல. நம்மள வேணான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கு. நான் இந்த இன்டர்வியூ பார்க்கல, எனக்கு அந்த படத்து மேல ஷார்ட்ஸ் அது இது இம்ப்ரெஷன் வரவே இல்லை எனக்கு. அப்போ கடைசியில் பார்த்தா நினச்ச மாதிரியே அது மாதிரி சொல்கிறேன். இப்போ சின்ன படம்லாம் ப்ரொமோஷனும் இல்லை இன்டர்வியூவில் நம்ம ரேண்டமாக பார்க்குறோம், இல்லை 4 பேர் யாராவது பார்த்துட்டு பாருங்க அந்த படம் நல்லா இருக்கு நம்ம பார்க்கும்போது ஓகே நல்லா இல்லை அந்த படம் மிஸ் பண்ணலான்ற மாதிரி. கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு ஈவினிங்கே போய் பார்த்துன்னு டிக்கெட் புக் பண்ண ஓப்பன் பண்ணேன் இல்லையேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் மாதிரி ஒரு படத்தை பாதியிலே எழுந்துச்சு வந்திருக்கோம். அதுவும் ஒரு பெரிய படத்தோட பெரிய தலைவர் நடித்த படம் தான். அதுவும் அது என்னால் நான் உடம்பு முடியல, இல்லை நான் ஏஞ்சி வந்திருப்பேன். இல்லை அது படமாக ஓகே தான், ஆவரேஜ் தான். அந்த படமும் ரொம்ப சூப்பர்னு இல்லை, ரொம்ப முக்கியம் இல்லை அந்த படம். இல்லை ஆனால் அதுக்கு கொடுத்த பில்டப்புக்குமே நான் சொல்கிறேன். அல்ல அவங்க நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஓவர் பில்டப்பாக இருந்துச்சுல, அதுவும் அது மாதிரி தான். இது போயிருந்தாலும் அப்படியே நல்ல கதையா எழுதி நல்ல படமா கொடுங்க எங்களுக்கு. தயவுசெய்து யூடியூப் சேனல்ல இருக்க அந்த இன்டர்வியூஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு படத்தை எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிங்க. இன்டர்வியூவே வேணாம் என்ன கேட்டால். ஒன்று டேரக்டரை பேச விடுங்க, ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ போதும். அதோட இந்த ஆக்டர்ஸை பேச விட்டாலே இதான் பிரச்சனையாகுது. ஆமாம் ஓகே, ஒரு டேரக்டர் தான் பேசினாரு ஒரு படத்துக்கு, இருக்கட்டும். அதனால அடிக்கப்படுறது அவங்கள தானே, அவங்களோட படம் தானே. வேற ஒரு சூப்பரான வீடியோ மீண்டும் சந்திப்போம். பாய்.